வணக்கம். என்னுடைய பெயர் சுசீந்திரன். நான் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வருகிறேன். என்னுடைய பக்கத்து ஊரில் ஒரு ஆன்டி இருக்கிறார். அவளுடைய பெயர் தீபா. அவளை நான் கலெக்ட் செய்து 2 வருடங்களாக அவளை நான் அனுபவித்து வருகிறேன். அவளுக்கு ஒரு 45 வயது இருக்கும். ஆனாலும் பார்ப்பதற்கு செம நாட்டுக்கட்டை போல இருப்பாள். அடிக்கடி அவளுடைய வீட்டிற்கு என்னை கூப்பிடுவாள். நானும் சென்று பல மணி நேரம் அவளுடன் உல்லாசமாக இருந்து அவளை திருப்திப்படுத்திவிட்டு வருவேன். அவளுக்கு வயசுக்கு வந்த ஒரு பொண்ணும் இருக்கிறாள். அவள் கல்லூரியில் படித்துக் கொண்டும் இருக்கிறாள். அவளுடைய கணவன் மீன் வியாபாரம் செய்கிறான். காலையிலேயே துறைமுகத்துக்கு சென்று மீன்களை வாங்கி விற்பனை செய்துவிட்டு மதியம்தான் வீட்டுக்கே வருவான். அவளுடைய கணவன் காலைக்கு வேலைக்கு சென்றதும் மகள் கல்லூரிக்கு சென்றதும் அவளுக்கு மூடு வந்தால் உடனடியாக எனக்கு போன் செய்வாள். நானும் அவளுடைய வீட்டுக்கு சென்று அவளுடன் உல்லாசமாக இருந்து அவளை திருப்திப்படுத்திவிட்டு வருவேன். இப்படியே 2 ஆண்டுகளாக எங்களுடைய உறவு தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யும் போது தீபாவுடைய பூர்வீக சொத்தை விற்பனை செய்வதற்காக அவள் என்னிடம் வந்தாள். அவளுடைய கணவன் தினமும் வேலைக்கு செல்வதால் அவனால் இந்த சொத்தை விற்க முடியவில்லை என்றும் எப்படியாவது இந்த சொத்தை வித்து கொடுங்கள் எனவும் என்னிடம் வந்தாள். நானும் இந்த சொத்தின் விவகாரமாக அடிக்கடி அவளுடன் பேசி பழகியதால் எங்களுக்குள் நெருக்கம் ஏற்பட்டு அதுவே நாளை பின் தகாத உறவாக மாறிவிட்டது. நானும் பார்க்க அழகாகவும் வாட்ட சாட்டமாகவும் இருப்பேன். என்னுடைய உடல் கட்டை பார்த்துதான் தீபா மயங்கி விட்டாள். அதன் பிறகு என்னுடன் அவள் தகாத உறவை வைத்துக் கொண்டாள். எனக்கும் அது பிடித்திருந்தது. நானும் அவளுடன் சுமார் 2 வருடங்களாக உல்லாசம் அனுபவித்து வந்து கொண்டிருக்கின்றேன். இப்படியே எங்களுடைய உறவும் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் தீபா எனக்கு போன் செய்து வீட்டுக்கு வருமாறும் அழைத்தாள். நானும் அவளுடைய வீட்டிற்கு சென்றேன். அப்போது அவளுடன் நீண்ட நேரம் உல்லாசமாக இருந்தேன். மதியம் வரை ஆகிவிட்டது. அதன் பிறகு நான் வீட்டுக்கு கிளம்பினேன். அவள் வீட்டிலிருந்து நான் வெளியே வரும்போது திடீரென எதிர்பாராத விதமாக அவளுடைய மகளும் கல்லூரி முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்து விட்டாள். அவள் வீட்டிலிருந்து நான் வெளியே வந்ததும் அவள் என்னை பார்த்து, நீங்க யாரு, எதுக்கு எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க என்று என்பது போல் என்னை பார்த்து கேட்டாள். நான் அவளிடம் பதில் சொல்வதற்குள் உடனடியாக தீபா வெளியே வந்து அவளுடைய பொண்ணு கிட்ட, நம்முடைய சொந்தக்காரன் பையன்தான், தூரத்து சொந்தம், அப்பாவை பாக்குறதுக்காக வந்தாரு. ஆனா திடீர்னு அவருக்கு ஒரு அவசரமான வேலை வந்துட்டு அதனால நாளைக்கு வந்து பாக்குறேன்னு கிளம்பி போறாரு அப்படின்னு சொல்லி சமாளித்தாள். அவளுடைய ஆன்டியின் பொண்ணுவும் அம்மா சொல்வதுதான் உண்மை என நம்பி சரி என அவளும் தலையாட்டி விட்டு வீட்டுக்குள் சென்று விட்டாள். அதன் பிறகு யதார்த்தமாக அந்த ஆன்டியின் பொண்ணை நான் 2-3 தடவை வெளியில் அவளுடைய ஃப்ரெண்ட்ஸோட பார்த்திருக்கிறேன். அப்போது உறவினர் தானே என்று என்னிடம் சகஜமாக பேசினாள். நானும் அவளிடம் பேசிவிட்டு அந்த இடத்தை விட்டு உடனே நகர்ந்து விடுவேன். தீபாவோட பொண்ணுகிட்ட நான் பேசினா உடனே அந்த தீபாவுக்கு போன் பண்ணி நான் சொல்லி விடுவேன், உங்க பொண்ணு என்ன பார்த்துட்டு என்ன பேசினா அப்படிங்கிற மாதிரி நான் எல்லா விஷயத்தையுமே அவங்க கிட்ட சொல்லி விடுவேன். அவளும் சரி சரி நீயும் அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கோ, என்னுடைய சொந்தக்காரன் மாதிரியே நீயும் அப்பவோ பேசிக்கோ என்று சொன்னாள். நானும் அதன் பிறகு அவளை எப்போதெல்லாம் பார்க்கிறேனோ அப்போதெல்லாம் அவளிடம் பேசி கொடுக்கவும் ஆரம்பித்தேன். அப்படியே எங்களை அறியாமலேயே எங்களுக்குள் கொஞ்சம் கொஞ்சமாக நெருக்கமும் ஏற்பட்டது. இப்படியே கொஞ்ச நாள் போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் தீபா வீடு இருக்கிற தெருவுல தீபாவுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணோட வீட்டுல பெரிய பிரச்சனை நடந்துச்சு. அது என்ன பிரச்சனைன்னு தீபாவே எனக்கு போன் பண்ணி சொன்னான். அதாவது தீபாவுக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணு தான் புருஷனுக்கு தெரியாம வேறு ஒருத்தனோட தொடர்பு இருந்தா. எப்படி தீபா என்கிட்ட தொடர்பு இருக்காளோ அதே போல அந்த பொண்ணும் வேறு ஒருத்தனோட தொடர்பு இருந்திருக்கா. அவனும் அடிக்கடி அவன் வீட்டுக்கு வந்து அந்த பெண்ணோட உல்லாசமாக இருந்திருக்கான். நாட்கள் செல்ல செல்ல அந்த பொண்ணோட பொண்ணு மீதே அவன் வந்து ஆசைப்பட்டிருக்கான். அத அந்த பொண்ணுகிட்டையும் சொல்லியிருக்கான், உன் மகளோட எனக்கு உல்லாசமாக இருக்க ஆசை இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கான். ஆனா அதுக்கு அவ மறுப்பு தெரிவிச்சிருக்கா. என் பொண்ணு மேலாம் நீ ஆசைப்படாத, உனக்கு எப்பெல்லாம் வேணுமோ என்கிட்ட வா, நான் உனக்கு சந்தோஷம் தரேன், என் பொண்ணு பக்கம்லாம் நீ திரும்பி கூட பார்க்க கூடாதுன்னு சொல்லியிருக்கா. இதனால கோபமான அவனும் ஒழுங்கு மரியாதையா உன் பொண்ணு என்ன அனுபவிச்சே ஆகணும், அதுக்கு நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், இல்லைன்னா நீயும் நானும் வந்து ஒன்னா இருந்ததா நான் வீடியோ எடுத்து வச்சிருக்கேன், இது நம்மளுடைய உறவை பத்தியும் உன் புருஷன்கிட்டையும் சொல்லிடுவேன், உன் சொந்தக்காரங்க கிட்டையும் சொல்லிடுவேன்னு சொல்லி அவன் மிரட்டி இருக்கான். இதனால பயந்து போன அந்த பொண்ணு என்ன பண்ணுதுன்னு தெரியாம தன்னுடைய மகளுக்கே தூக்க மாத்திரைகளை கலந்து கொடுத்து அவனுடைய ஆசைய திருப்திப்படுத்திருக்கா. ஒரு கட்டத்துல நாட்கள் செல்ல செல்ல அந்த பொண்ணுக்கு அடிக்கடி வயிறு வலியும் வந்திருக்கு. அம்மா கிட்ட வயிறு வலிக்குதுன்னு சொல்லியிருக்கா. அப்பெல்லாம் அவன் அம்மா வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இது சாதாரண வழிதான் அப்படி இப்படின்னு சொல்லி சமாளிச்சிருக்காங்க. கொஞ்சம் நாட்டு மருந்தெல்லாம் செஞ்சு கொடுத்து இதை சாப்பிடு சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி தான் மகளுக்கிட்ட உண்மையை மறைச்சிருக்காங்க. ஆனா நாட்கள் செல்ல செல்ல அந்த பெண்ணுக்கு வயிறு வலி அதிகமாயிருக்கு. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணு தான் அப்பா கிட்டயே சொல்லியிருக்கா, நான் பல தடவை அம்மா கிட்ட வயிறு வலிக்குதுன்னு சொல்லி பார்த்தேன், ஆனா அம்மா அதை கண்டுக்கவே மாட்டேங்காங்க, நீ என்னை எப்படியாவது ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிட்டு போங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு அப்பா கிட்ட அழுதுருக்கா.
ஐயோ மக வயிறு வலியில தாங்க முடியாம அழுகிறாளே அப்படின்னு சொல்லிட்டு அவரு ஹாஸ்பிட்டலுக்கு தன்னுடைய மகளை கூட்டிட்டு போயிருக்காரு. அங்க போய் தான் டாக்டர்கள் செக் பண்ணும்போது உங்க பொண்ணு யாரோ ஒருத்தரால பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையே சொல்லிட்டாங்க. இதை கேட்டே தந்தை அதிர்ச்சி ஆனாரு. அதன் பிறகு மகள்கிட்ட கேட்க, எனக்கு எதுவும் தெரியாதுப்பா, நான் யாரையும் காதலிக்கல, நான் யார்கிட்டையுமே பழக்கம் வச்சுக்கல அப்படி இப்படின்னு சொல்லும் போதுதான் இந்த பெண்ணுக்கு யாரோ அதிகமா தூக்க மாத்திரைகள்லாம் கொடுத்திருக்காங்க, இந்த பொண்ணுடைய அடிக்கடி தூக்க மாத்திரை கொடுத்ததால இந்த பொண்ணுடைய உடலும் சோர்வா இருந்திருக்கு அப்படின்னு டாக்டர்களும் சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த மாத்திரையெல்லாம் கொடுக்கணும்னா அப்போ மனைவிக்கு ஏதோ உண்மை தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வீட்டுல தான் மனைவியை அடிச்சு ஒருட்டி கேட்கும் போதுதான் தன்னுடைய அந்த பெண்ணுக்கு வேறொருத்தனோட தொடர்பு இருக்கிறது தெரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்ல அவரு தன்னுடைய மகளையும் இரையாக்கியிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சதால அது மிகப்பெரிய பிரச்சனை ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி தீபா என்கிட்ட போன் பண்ணி சொன்னான். பாத்தியா இந்த எப்படிலாம் இருக்கிறாங்க பாத்தியா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி என்கிட்ட சொன்னான். அப்ப நான் சொன்னேன், நான் அந்த மாதிரி எல்லாம் பண்ணிடுறேன்னு நீ கவலைப்படாத, நான் அந்த மாதிரி எல்லாம் ஒரு நாளும் பண்ணவே மாட்டேன். நான் கடைசி வரைக்கும் உங்களோட மட்டுமே நான் உறவு வச்சுப்பேன். உங்க பொண்ணு மேலாம் நான் ஆசைப்பட மாட்டேன். உங்க பொண்ணுகிட்ட நான் சகஜமா மட்டும் தான் பேசுறேன். மற்றபடி உங்க பொண்ணை நான் தப்பான எண்ணத்துல இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது, பார்க்கவும் மாட்டேன் அப்படின்னு நான் அவகிட்ட சொன்னேன். அவனும் அப்போது என் மீது இருந்த நம்பிக்கையின் காரணமாக அந்த விஷயத்தை பெருசுபடுத்தாம அப்படியே அந்த பேச்சும் நிப்பாட்டிட்டான். அதன் பிறகு வழக்கம் போல எங்களுடைய உறவும் தொடர ஆரம்பிச்சது. அவள் கணவனும் மகளும் வீட்டில் இல்லாத சமயங்கள்லாம் என்னை வீட்டுக்கு அழைத்து என்னுடன் உல்லாசமாக இருக்க ஆரம்பிப்பா. அப்பெல்லாம் அவன் உல்லாசமா இருக்கும் போதெல்லாம் என் பொண்ணு மேல உனக்கு எதுவும் ஆசை இல்லையே, என் பொண்ணு மேல எதுவும் உனக்கு ஆசை இல்லையேன்னு கேட்பா. சாச்சா அந்த மாதிரி எண்ணம்லாம் எனக்கு கிடையாது, எனக்கு நீங்க மட்டுமே போதும், நான் எப்ப கூப்பிட்டாலும் நீங்க வரீங்களா, பின்ன எதுக்கு நான் உங்க பொண்ணு மேல ஆசைப்பட போறேன், எனக்கு அந்த எண்ணம்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி நானும் சொல்லிக்கிட்டே இருந்தேன். ஆனா இன்னொரு புறம் நானும் அந்த பெண்ணும் அடிக்கடி சந்திக்க எங்களுக்குள்ள நெருக்கம் ஏற்பட்டு அதுவே எங்களுக்குள்ள காதலாக மாறிச்சு. அதன் பிறகு நான் அந்த பெண்ணை அடிக்கடி லாட்ஜுக்கெல்லாம் அழைச்சிட்டு போய் என்னுடைய ஆசைகளை தீர்த்துக்கிட்டே இருந்தேன். இந்த விஷயமானது தீபாவுக்கு தெரியாது. ஒரு நாள் தீபா வழக்கம் போல என்ன வீட்டுக்கு உல்லாசமாக இருக்க கூப்பிட்டா. நானும் அவளுடைய வீட்டுக்கு போய் அவளுடன் உல்லாசமாக இருந்தேன். அந்த சமயம் பார்த்து திடீர்னு எதிர்பாராத விதமாக வேலைக்கு போன அவருடைய கணவன் யாரோ ஒருத்தர் சீக்கிரமாகவே அவர் வச்சிருந்த மொத்த மீனையும் மொத்தமா வாங்கிக்கிட்டாராம். அதனால சீக்கிரமாவே வியாபாரம் முடிஞ்சிட்டுன்னு சொல்லி வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆனா அவரு வருவாருன்னு நாங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. அப்ப நானும் தீபாவும் வீட்டுல உல்லாசமாக இருந்தோம். வீட்டுக்கு வந்த அவரு எங்க இருவரும் நாங்க இருந்த கோலத்தை பார்த்து அதிர்ச்சியாகி எங்களுக்குள்ள ஒரு தவறான உறவு இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாரு. அதன் பிறகு கோபத்துல அவர் என்ன அடிச்சு விரட்டிட்டாரு. நானும் விட்டா போதுண்டா அப்படின்னு சொல்லி அங்கிருந்து எஸ்கேப் ஆகி வந்துட்டேன். அதன் பிறகு அவருக்கும் அவருடைய மனைவியான தீபாவுக்கும் வீட்டுல கடுமையான சண்டையும் நடந்துச்சு. அப்பதான் தீபாவுக்கும் கணவனுக்கும் சண்டை வரும்போது தீபா சொல்லியிருக்காங்க, நீங்க ஒழுங்கா இருந்தீங்கன்னா நான் ஏன் இந்த மாதிரி பையனை கூப்பிட்டு நான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி பண்ண போறேன், நீங்க ஒழுங்கா இல்லாததால தான் நான் இப்படி எல்லாம் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவனோட சண்டையிடவும் ஆரம்பிச்சிருக்காங்க. அப்போ அவருடைய கணவன் தீபாவுடைய கணவனும், நமக்கு வயசுக்கு ஒரு பொண்ணு இருக்கா, இப்ப காலேஜுக்கு போயிட்டு இருக்கா, இன்னும் 1 வருஷத்துலயோ 2 வருஷத்துலயோ படிப்பு முடிச்சிட போறா, அப்போ அவளுக்கு கல்யாணம் வர பண்ணி வைக்கணும், நீ இப்படி கண்டவனோட தான் நீ தொடர்பு வச்சிருக்கன்னு ஊருக்குள்ள 4 பேருக்கு தெரிஞ்சா நம்மளுடைய பொண்ணுடைய எதிர்காலம் தான் பாதிக்கப்படும். அதனால நீ இந்த உறவை இப்பவே நீ கைவிட்டுரு. இந்த விஷயமா திரும்ப நீ நானும் சண்டை போட்டோம்னா எதுக்காக சண்டை போறோம்னு அக்கம் பக்கத்துக்குலாம் தெரிய வரும். அதனால அது நமக்கு பெரிய அசிங்கமாவும் இருக்கும், நம்மளுடைய பொண்ணோட வாழ்க்கை தான் பாதிக்கப்படும் அப்படி அப்படின்னு சொல்லி தீபாவுக்கு அவர் அறிவுரையும் கூறியிருக்காரு. ஆனா அப்போ தீபா சரி நான் அந்த பையனோட நான் தொடர்பு வச்சுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கணவனை சமாதானப்படுத்திருக்காங்க. இப்படியே 1 வாரம் போச்சு. ஆனா 1 வாரமும் என்னுடன் உறவு வைத்துக் கொள்ளாம தீபாவால கட்டுப்படுத்த முடியல. அதன் பிறகு கணவனுக்கு தான் நம்ம தெரிஞ்சு போச்சே, அவரும் கத்தி கூச்சல மாட்டாரு, இந்த விஷயத்த யாருக்கிட்டையும் சொல்லவும் மாட்டாரு அப்படின்னு ஒரு தைரியத்துல தீபா மறுபடியும் என்ன வீட்டுக்கு அழைக்க ஆரம்பிச்சா. நான் எப்படி வருது, உன் புருஷனுக்கு தான் தெரிஞ்சிருச்சு, அவர் திரும்ப ஏதாவது பிரச்சனை பண்ண போறாரு அப்படின்னு சொன்னேன். தீபாவும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா. நானும் பழையபடி அவளுடைய வீட்டுக்கு போய் திரும்பவும் அவளோட நான் உல்லாசமாக இருக்க ஆரம்பிச்சேன். இப்படியே எங்களுடைய தகாதொரவு மீண்டும் தொடர்ந்தது. அதே போல நான் அவ மகள்கிட்டையும் பேசி பழகி நெருக்கத்தை ஏற்படுத்தி கொண்டேன். ஒரு நாள் நான் அவ மகளோட ரோட்ல நின்று பேசிக்கிட்டு இருக்கிறத தீபாவுடைய கணவன் எதர்ச்சியாக பார்த்துட்டாரு. அட பாவி, என் பொண்டாட்டியும் வளைச்சு போட்டுட்ட, இப்ப என் புள்ள கூட நீ பழகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி கோபமான அவரு என்னை நடு ரோட்ல கண்டபடி திட்டினாரு. அதுக்கப்புறம் அவளுடைய மகளை கையோட வீட்டுக்கு அழைச்சிட்டும் போயிட்டாரு. அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போன அவன் மகக்கிட்ட அவரு அட்வைஸ் பண்ணாரு, நீ அந்த பையன் கூட எல்லாம் நீ பேசாதமா, அதாவது என்கிட்ட எல்லாம் நீ பேசாதமா, அந்த பையனை பத்தி எனக்கு தெரியும், அவன் ரொம்ப மோசமான பையன், அவன் பல பெண்களோட தொடர்புலாம் வச்சிருக்கான், நானே அதை கண்கூடா பாத்திருக்கேன், நீ அந்த பையனோட தொடர்பு வச்சுக்காத அப்படி இப்படின்னு சொல்லி திட்டினாரு.
அப்போ தீபா வீட்டுல இருந்துட்டு தான் பொண்ணு யாரையோ ஒரு பையனை லவ் பண்றா போல, அது வந்து புருஷனுக்கு தெரிஞ்சு போச்சு, அதனாலதான் திட்டுறாரு போல அப்படின்னு சொல்லி தீபாவும் அமைதியா கேட்டுக்கிட்டே இருந்திருக்கா. அதன் பிறகு தீபாவுடைய கணவன் அட்வைஸ் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறம் தீபா போயிட்டு யார் அந்த பையன், எந்த ஒரு பையன், என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போதுதான் தீபாவுடைய மகளோ, அன்னைக்கு வந்தார்லம்மா அப்பாவோட சொந்தக்கார பையன் ஒருத்தர் வீட்டுக்கு, நீ கூட சொன்னிய அப்பாவை பார்க்க வந்திருக்காரு, அப்புறம் அப்பா இல்ல, அவருக்கு திடீர்னு அர்ஜென்ட்டா ஒரு ஃபோன் கால் வந்துச்சு, அதனால கிளம்பி போறான்னு சொன்னிய, அவரை அடிக்கடி நான் அதுக்கப்புறம் பார்க்க ஆரம்பிச்சேன், அதுக்கப்புறம் சொந்தக்கார பையன்னு சொன்னேன்னு சொல்லி அவர்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். அப்படியே எங்களுக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா நெருக்கம் ஏற்பட்டு நாங்க இப்போ காதலிச்சிட்டு இருக்கோம் அப்படின்னு உண்மையே சொல்லிட்டா. இதை கேட்ட தீபா அதிர்ச்சியாகி எனக்கு ஃபோன் பண்ணான். என் பொண்ணு மேல நீ ஆசைப்பட மாட்டேன், எனக்கு அந்த பொண்ணு மேல எந்த விதமான தப்பான எண்ணமும் இல்லை அப்படி இப்படின்னு சொன்னிய, இப்போ என் பொண்ணையே நீ லவ் பண்ணிட்டு இருக்கியா, அது மட்டும் இல்லை என் பொண்ணை நீ பல தடவை லாஜிக்கெல்லாம் வர கூட்டிட்டு போயிருக்கியாமே, எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை நீ பண்ணிட்டிய அப்படின்னு சொல்லி தீபா என்கிட்ட சண்டை போட்டா. அப்ப நான் வந்து அப்பதான் தீபா கிட்ட நான் சொன்னேன், நான் உன் பொண்ணெல்லாம் மிரட்டி வச்சு நான் வந்து இது பண்ணல, எனக்கு உன் பொண்ணை பிடிச்சிருக்கு, கல்யாணம் பண்ணணும்னு நான் ஆசைப்படுறேன், எனக்கு தான் இன்னும் கல்யாணம் ஆகலையே, அது உனக்கே தெரியுமே, நானும் நல்லா சம்பாதிக்கிறேன், ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றேன், இதை விட உனக்கு வேற என்ன வேணும், நான் உன் பொண்ணை வந்து அனுபவிக்கணும்னு நான் உங்ககிட்ட வந்து கேட்கலையே, உன் பொண்ணை நீ எனக்கு கூட்டி கொடுன்னு நான் உங்ககிட்ட சொல்லலையே, நான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் ஆசைப்படுறேன், அதனால உன் பொண்ணை நீ எனக்கே கட்டி வச்சிரு, அதுக்கப்புறம் நம்மளுடைய உறவு எப்பவுமே தொடரும், உனக்கும் எனக்கு இருக்கக்கூடிய ரகசியமான உறவு எப்பவுமே தொடரும், அதே மாதிரி உன் பொண்ணு மேல நான் ஆசைப்படுறேன், அவளும் என் மேல ஆசைப்படுறா, நாங்களும் கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருப்போம், ஒரே கல்ல ரெண்டு மாங்கா அப்படி இப்படின்னு சொல்லி எப்படியோ தீபாவுடைய மனசை மாத்தினேன். ஆனா நான் வந்து திருமணத்துக்கு ஒரு வழியா தீபாவும் இந்த திருமணத்துக்கு சம்மதிச்சிட்டா. ஆனா தீபாவோ நான் இந்த திருமணத்துக்கு சம்மதிச்சுப்பேன், ஆனா என் புருஷனுக்கு தான் எல்லா உண்மையும் தெரியுமே, உனக்கும் எனக்கும் தொடர்பு இருக்கிற விஷயம் தான் என் புருஷனுக்கு தெரியுமே, அவர் எப்படி இந்த பிரச்சனையை, அவர் எப்படி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிப்பாரு, நம்முடைய தகாத உறவுக்கும் சரி என்னுடைய மகளுடைய கல்யாணத்துக்கும் சரி அவர் தானே இடைஞ்சலா இருக்காரு, என்ன பண்றது அப்படின்னு சொல்லி யோசிச்சோம். அப்போ அவர் இடைஞ்சலா இருக்கிற அவரை தீர்த்து கட்டணும் அப்படின்னு சொல்லி நானும் தீபாவும் முடிவுக்கு வந்தோம். இதுக்கு எங்களுக்கு துணையா அவருடைய மகளையும் சேர்த்துக்கிட்டோம். அப்ப தீபா அவருடைய மக கிட்ட போயிட்டு, இந்த மாதிரி அப்பாவுக்கு அந்த பையனை சுத்தமாவே பிடிக்காது, நீ என்னதான் நீ வந்து அவனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொல்லி என்னதான் நீ உறுதியா இருந்தாலும் அப்பா கண்டிப்பா உன்னை வந்து கல்யாணம் பண்ணிக்கவே மாட்டாரு, அந்த பையன் ரொம்ப நல்ல பையன், நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ ரொம்ப சந்தோஷமா இருப்ப, அதுதான் பிசினஸ் எல்லாம் பண்றான், நிறைய சம்பாதிக்கிறான், காரு பைக்கு எல்லாமே வச்சிருக்கான், உன்னையும் நல்லபடியா பார்த்துப்பான், ஆனா அந்த பையனை அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்காது, அப்பா உயிரோடு இருக்க வரைக்கும் இந்த திருமணம் நடக்கவே நடக்காது அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை வந்து பேசி மயக்கி அப்பாவை கொலை பண்ணி அப்பாவை வந்து சாகடிச்சாதான் உனக்கு அவரை அப்பாவை சாகடிச்சுட்டு நான் உனக்கு அந்த பையனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி அந்த பெண்ணையும் வந்து எங்களுடைய திட்டத்துக்கு நாங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டோம். அதன் பிறகு நைட்டு நாங்க எல்லாரும் சேர்ந்து அவரை கொலை பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோம். அதுக்காக சாப்பாட்டுல அவருக்கு தூக்க மாத்திரை கொஞ்சமா கலந்து கொடுத்தோம். அவரும் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டாரு. உடனே வந்து தீபா எனக்கு போன் பண்ணி வீட்டுக்கு கூப்பிட்டா. நானும் என்னுடைய காரை எடுத்துட்டு அவருடைய வீட்டுக்கு போனேன். போற வழியிலேயே பெட்ரோல் பங்குக்கு போயிட்டு ஒரு கேன் நிறைய பெட்ரோலும் வாங்கிக்கிட்டு அவருடைய வீட்டுக்கு போனேன். அங்கு போன பிறகு நாங்க 3 பேரும் சேர்ந்து அவரை கழுத்தை நெரிச்சு கொலை செய்ய முயற்சி பண்ணோம். அப்போ தீபா அவருடைய கணவனுடைய காலை பிடிச்சுக்கிட்டா, அவருடைய பொண்ணு வந்து அப்பாவுடைய கையை பிடிச்சுக்கிட்டா, நான் வந்து கையிலால அவருடைய கழுத்தை நெரிச்சு அவரை கொலை செய்ய முயற்சி பண்ணேன். அப்போ தூக்க மாத்திரை தான் கொடுத்திருந்தோம், இருந்தாலும் அவரு முழிச்சிட்டாரு. நாங்க 3 பேரும் அவரை கொலை செய்யறத பார்த்து அவரு அதிர்ச்சியானாரு. அதன் பிறகு எப்படியாவது உயிர் படைக்கணும்னு சொல்லி போராடினாரு. என்கிட்ட வந்து சண்டை போட ஆரம்பிச்சாரு. இதை பார்த்து பொறுக்க முடியாத தீபாவுடைய பொண்ணு அருகில் இருந்த ஒரு இரும்பு கம்பியை எடுத்து வந்து அப்பான்னு கூட பார்க்காம அவருடைய தலையிலேயே ஓங்கி அடிச்சா. இதை பார்த்த நாங்களே அதிர்ச்சியானோம். அவரு இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. தன்னுடைய மகளே தன்னை இப்படி கொடூரமா அடிச்சு கொலை செய்யறாளே அப்படின்னு சொல்லி அவர் ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகிட்டாரு. அந்த அதிர்ச்சியிலிருந்து அவர் மீள்வதற்குள்ளேயே அவருடைய பொண்ணு மீண்டும் மீண்டும் அவரை கொடூரமாக இரும்பு கம்பியாலே அடிச்சு கொலை பண்ணிட்டாரு. நானும் தீபாவும் தான் அவரை கொலை செய்யணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆனா எங்களை விட அவரை கொலை செய்யறதுல ரொம்ப தீவிரமா இருந்தா. ஒரு கட்டத்துல அவர் அடிச்ச அடியிலேயே அவருடைய மண்டையில இருந்து ரத்தம் தெரிச்சு அவர் துடிச்சு இறந்து போயிட்டாரு. இதை பார்த்த நானும் தீபாவும் ஒரு நிமிஷம் அதிர்ச்சியானோம். அதன் பிறகு சரி என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக ஒரு பெட்ஷீட் எடுத்து அவரை அந்த பெட்ஷீட்ல வச்சு அவரை சுத்தி கொண்டு வந்து கார் டிக்கில போட்டுட்டோம். அதன் பிறகு நான் தீபா கிட்ட சொன்னேன், அவரை நாங்க கழுத்தை நெரிச்சு தான் கொலை செய்யணும்னு நினைச்சோம், ஆனா நீ தேவையில்லாம இரும்பு கம்பி எடுத்து வந்து அவரை அடிச்சு அவரை உடம்புல இருந்து ரத்தத்தை வர வச்சு இப்ப வீடுல எந்த இடத்துல அவருடைய ரத்தம்லாம் தரிச்சிருக்கோ நமக்கு தெரியாது, நம்ம மாட்டிக்க கூடாது, நானும் உங்க அம்மாவும் போயிட்டு இந்த பாடியை வந்து ஏதாவது காட்டு பகுதியில போயிட்டு எரிச்சிட்டு வந்துடும், நீ வீட்டை வந்து எல்லாமே சுத்தம் பண்ணி வையே, போலீஸ் ஏதாவது வந்து பார்த்தா கூட இல்ல யாராவது வீட்டுக்கு வந்தா கூட ஏன் இங்க ரத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி யாரும் சந்தேகப்படக்கூடாது, அதனால வீட்டை நீ சுத்தமா கிளீன் பண்ணி வையே அப்படின்னு சொல்லிட்டு
நானும் தீபாவும் அந்த பாடியை எடுத்துட்டு போய் ஒரு காட்டுப்பகுதியில் போய் போட்டு எரிக்க ஆரம்பிச்சிட்டோம். பெட்ரோல் ஊற்றி எரிக்க ஆரம்பிச்சதுமே நெருப்பு பயங்கரமாக எரிஞ்சதால எங்களை யாராவது பார்த்துருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அங்கிருந்து நாங்கள் கிளம்பி வந்துட்டோம். நாங்கள் அது பண்ணதுதான் ரொம்ப பெரிய தப்பாக போச்சு. ஆனால் அந்த பாடி முழுமையும் எரியவே இல்லை. பாதி கால் பாதி கை அது எல்லாமே அறகுறையாக தான் எரிஞ்சிருந்துச்சு. காலையில் அந்த காட்டு பகுதியில் வந்த ஆட்கள் இங்கே ஒரு ஆண் சடலம் பாதி எரிந்த நிலையில பார்த்து அதிர்ச்சியாகி உடனடியாக போலீசாருக்கு தகவல் கொடுத்தாங்க. போலீசாரும் விரைந்து சம்பவ இடத்துல சோதனை செஞ்சாங்க. அப்பதான் தீபாவுடைய கணவன் துறைமுகத்துக்கு போயிட்டு மீன்களை வாங்குறதுக்காக பைக்ல போகும்போது என்ட்ரிக்காக ஒரு டோக்கன் கொடுத்து வந்திருப்பாங்க. அந்த டோக்கன் அங்க கடந்திருக்கு. அதை கைப்பற்றிய போலீசார் இது யாரு என்ன ஏது அப்படின்னு சொல்லி விசாரிக்க ஆரம்பிச்சுதான் இது தீபாவுடைய கணவன் அப்படிங்கிறத போலீசார் கண்டுபிடிச்சிருக்காங்க. மறுநாள் காலையிலேயே போலீசார் விசாரணை செய்யறதுக்காக தீபாவுடைய வீட்டுக்கு வந்திருக்காங்க. அப்போ தீபாவும் தீபாவுடைய பொண்ணும் வீட்டுல தான் இருந்திருக்காங்க. திடீர்னு போலீஸ் வீட்டுக்குள்ள வந்ததுமே அவங்க பயந்து போயிட்டாங்க. அவங்க 2 பேருமே முழிக்கிற மொழியை பார்த்ததுமே போலீசார்களுக்கு இவங்க மேல பயங்கர சந்தேகம் ஏற்பட்டுச்சு. அதன் பிறகு உங்களுடைய கணவன் எங்க இருக்காரு என்ன ஏதுன்னு கேட்கும்போது என் கணவன் வேலைக்கு போனவரு நைட்டு ஃபுல்லா வரவே இல்லை, நானும் என் பொண்ணு இப்பதான் ஸ்டேஷனுக்கு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும்னு நினைச்சு கிளம்பிட்டு இருந்தோம், அதுக்குள்ளே நீங்க வந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதுமே போலீசாருக்கு சந்தேகம் ஏற்படுது. என்னடா இது இப்படியே சொல்றாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சரி வாங்க உங்ககிட்ட கொஞ்சம் விசாரிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி கூட்டி போயிருக்காங்க. கூட்டு போய் இந்த மாதிரி உங்க புருஷனை யாரோ அடிச்சு கொலை செஞ்சு நெருப்பு வச்சு எரிச்சிருக்காங்க, பாதி எரிஞ்ச நிலையில தான் பாடி கிடைச்சது, எங்களுக்கு இந்த அடையாள அட்டை கிடைச்சதால தான் நாங்க உங்க வீட்டுக்கே வந்தோம், என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு துருவி விசாரணை செஞ்சிருக்காங்க. ஆனா மகளும் தாயும் தனித்தனியா விசாரணை செய்யும் போது ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் முன்னுக்கு பின் முரணாக பதில் சொல்லியிருக்காங்க. இதனால சந்தேகம் அடைந்த போலீசார் தீபாவுடைய செல்போனை கைப்பற்றி அவங்க யாருக்கெல்லாம் போன் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்ணிருக்காங்க. அப்பதான் தீபா நைட்டு எனக்கு போன் பண்ண விஷயத்த போலீசார் கண்டுபிடிச்சாங்க. எதுக்காக இவருக்கு நீங்க போன் பண்ணீங்க, இந்த நேரத்துல அவருக்கு போன் பண்ண வேண்டியதுக்கு என்ன அவசியம் இருக்கு அப்படின்னு சொல்லி போலீசார் தங்களுடைய பாணியில கிடுக்குப்படி விசாரணை மேற்கொள்ள பயந்து போன தீபாவும் அவருடைய பொண்ணும் அனைத்து உண்மைகளையும் சொல்லிட்டாங்க. எங்களுடைய தகாத உறவுக்கு இடையிலாக இருந்ததால்தான் தீபா இந்த மாதிரி ஒரு கொலை செஞ்சோம், நானும் மகளும் சேர்ந்து இந்த மாதிரி ஒரு கொலை செஞ்சோம் அப்படிங்கிற விஷயத்த போலீசார்கிட்ட வாக்குமூலமா கொடுத்தாங்க. இதை கேட்ட தீபாவுடைய பொண்ணு அதிர்ச்சி ஆறாங்க. என்னது அம்மாவுடைய கள்ளக்காதலை தான் நம்ம காதலிச்சம்மா அப்படின்னு சொல்லி தீபாவுடைய பொண்ணே அதிர்ச்சி ஆனாங்க. அதன் பிறகு போலீசார் அவங்களுக்கு கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில போலீசார் என்னையும் கைது பண்ணிட்டாங்க. எங்க 3 பேர் மீதுமே கொலை வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி தற்போது எங்க 3 பேரையுமே சிறையில தள்ளிட்டாங்க. தகாத உறவால நாங்க 3 பேருமே இப்போ சிறையில கம்பி எண்ணி கொண்டு இருக்கோம்.